ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமணநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்மளுக்கு உதவி கிடைக்கல இல்லையா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு நல்ல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். இவ்வளோ நாட்களும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய், துக்கப்பட்டு கொண்டிருந்தாய், நன்மையானது எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருந்தாய். இந்த நாட்களில் நானே உனக்கு இறங்கி வந்து எல்லா காரியத்தையும் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, கலங்காத, நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? சகாயம் பண்ண போகிறேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை என்ன செய்ய போகிறேன்? தாங்க போகிறேன். இவ்வளோ பெரிய காரியம் பாருங்களேன். அவர் நம்மளை தாங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். தீமையானது ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் தொடராது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்ல காரியங்களை நடத்தும்படியாக, நல்ல காரியங்கள் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியாக நான் சகாயம் பண்ணுகிறவராய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறேன். நீ ஏன் கலங்குற? நீ ஏன் திகைக்கிற? நான் உன் கூட தானே இருக்கிறேன். என் நீதியின் கரத்தினால உனக்கு தாங்குறேன் இல்லையா? நீ கலங்குற எந்த காரியமும் சம்பவிக்காது. நான் உன் கூட இருந்து உனக்கு உதவி செய்து இந்த நாளில் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் இல்லையா? இந்த நாள் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கிறாரு. நீ கலங்குற எந்த காரியம் சம்பவிக்காது. உன் பிள்ளையை குறித்து நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயா? உன் கணவனை குறித்து நீ திகைத்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவரே, என்ன வைத்திருக்கிறீரோ எனக்கு தெரியலையே, பலவீன பாண்டமா என்னுடைய குடும்பம் காணப்படுகிறது என்று சொல்லி கலங்குகிறாயா? இன்னும் இவனை பலப்படுத்தும்படியாக எனக்கு சகாயம் பண்ணும்படியாக இவர் கடந்து வந்திருக்கிறார். பயப்படாதீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீர் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து தான் சொல்கிறீங்கப்பா, நான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறேன். இந்த நாளில் தகப்பனே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில் எங்கள் வலதுகரத்தை பிடிச்சி பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து தான் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நீர் அருமையான வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் பிறந்த நாளை திருமணநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. நான் உன்னிட்டு உலகம் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை எந்த இடத்துல நீ விட்டு கொடுக்காதபடிக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.